அப்பா நான் போய் இந்த ரெங்கசாமியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 நாள் கழிச்சு போயேன்ப்பா. நீங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நான் பார்த்து வந்துடுறேன். அப்புறம் உன் இஷ்டம். மை காட், இப்போ தான் அந்த பையனை வர சொன்னது ஞாபகத்துக்கு வருது. யாருப்பா? ரவியா? அந்த சுரேஷ் தானே? ரவியும் இல்லை, சுரேஷும் இல்லை, மாதவன். சரி, இன்னொரு நாள் வந்து பார்க்கட்டும் உங்களை. தானே அவன் நேரமா நம்ம நேரமான்னு தெரியல. சரி, இன்னொரு தடவை வந்து பார்க்கட்டும். நம்ம இப்போ அர்ஜென்டாவில் போயிட்டு இருக்கோம். ஆமாப்பா. இல்லையா பண்ண? உனக்கு பெரிய சாமின்னு பேர் வச்சது தப்பா போச்சுடா. எப்போ பார்த்தாலும் பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சின்ன ஜாமீன் அஞ்சு தாத்தா பேர் வச்சாங்க, நீங்க என்ன சின்ன பையன் கணக்காக பேசுறீங்க? உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்திடா. ஆமாப்பா. அப்பாவும் முதல்ல ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இருங்க இருங்க, அம்மா வச்சு போனோன்னு வச்சுக்கிட்டவங்க 2 பேருக்கும் வச்சு. ஏய் சாரிடா, அம்மாட்ட போட்டு விட்டுறாடா. அம்மா எனக்கும் சேர்த்து சாரி கேளுமா. உங்க அம்மாட்ட மாட்டினோம்னா 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவா. அவள் எப்பவும் அவங்க வச்சு தான். அந்த பயம் இருக்கட்டும். என்னடா எங்கே போயிட்டு வர? ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போனப்பா, கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அவர் அதுக்குள்ளே ஃபேமிலியோட புறப்பட்டு எங்கேயோ போயிட்டாராம். நீ ஏழியராக போயிருக்கலாம்ல. அது இப்போ தானே தெரியுது. நான் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. வா, ஒரு டீயை போட்டு பேசும். இப்போ இருக்கிற மூடில் டீ சாப்பிட்ற எண்ணம்லாம் இல்லைப்பா. நான் கிளம்புறேன். நீ வாங்கி தர வேண்டாண்டே, நான் வாங்கி தரேன். யார் வாங்கி கொடுத்தா என்னப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. எனக்கு இப்போ மூடு இல்லை, புரிஞ்சுக்கோ, விட்டுரு. ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஐ ரெஸ்பெக்ட் மை ஃபீலிங்ஸ் ஆல்சோ. நீ டீ சாப்பிட்டு நான் கிளம்புறேன். சரி, மனம் தளராத. இன்னொரு தடவை முயற்சி பண்ணு அவர் வந்த பிறகு. ஓகேடா. அப்பா நீங்கள் காஃபி சாப்பிடல? எனக்கு வேண்டாம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. அப்பா காபி டீ தவிர அம்மாவுக்கு தெரியாம வேற எதையும் சாப்பிடுவியாப்பா? இதே படுவாய் பேல உனக்கு இருக்கு மண்டபப்படி ஒரு நாளைக்கு. என்னப்பா தப்பா எடுத்துக்கிட்டியா? ஷர்ட் அப் ஆயிடுச்சு. ஹலோ, யார்? மாதவன் தம்பியா? ஆமாம் தம்பி, வெளியில் வந்துட்டோம். நாளைக்கு வாங்க. அடுத்தால உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்ன வேலைக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்தும் ப்ரெஷர் வந்திருக்கு. என்னப்பா போன காரியம் என்னாச்சு? ஃபெயிலியர்ப்பா. ஃபெயிலியர்னு ஏன்பா சொல்லுதே? மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லு, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. ஒரு தடவைக்கு பார்த்தாச்சுப்பா, மறுபடியும் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எந்த விஷயமுமே ஒரு தடவை முயற்சி பண்ணால் நடக்காதுப்பா, ஓயாமல் முயற்சி பண்ணால் தான் நடக்கும். அதனால் நான் நீ புறப்பட்டு போகும்போதே சொன்னேன், உன் ராசிக்கு 2 நாள் சந்திராஷ்டமாக இருக்குன்னு. இந்த 2 நாள் கழியட்டும், அப்புறம் பாரு, முயற்சி பண்ணி பாரு. ஒருவேளை நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி சொல்கிறீங்களா? சரிப்பா, அதையும் நான் பரிசீலனை பண்ணி பார்க்க. சரிப்பா, அந்த சந்திராஷ்டமம்னா என்ன? நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நம்ம மனநிலையே குழப்பமாக இருக்கும். ஒரு காரியத்துக்கு போனோம்னா அது உடனே நடக்காது. ஏன்னா அது நம்மளை விட்டு தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அந்த 2.5 நாள் சந்திராசிரமம் முடிஞ்ச பிறகு மனம் சமப்படும், ஒருநிலைப்படும். அந்த நேரம் எதையுமே யோசிச்சா ஸ்டெப் எடுத்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியா? எஸ் மை சன். வாங்க வாங்க, என்ன காலையில வந்துட்டீங்க? எதையுமே நேரில் வந்து சொல்லணும்ல, அதான மரியாதை. என் பையனுக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தர்ற வேலை வந்து பிடிக்கலையாம். வேலை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காம உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையாக தகுதி உள்ளவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருங்க. இந்த பிள்ளைக்கு நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கிறதுனால, கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வளர்த்ததுனால அது துள்ளிக்கிட்டு அலையுது. என்ன செய்ய? ஹலோ, யாரு? ரெங்கசாமி சாரா? வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அப்பா அப்பா, எங்கப்பா நீ இருக்க? என்னடா தந்தி அடித்த மாதிரி கூப்பிடுத, என்ன விஷயம்? ரெங்கசாமி சாரு ஃபோன் பண்ணாருப்பா. அவர் நாளைக்கு என்னை வேலையில் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாரு. எனக்கு வேலைக்கு இருந்த போட்டி இல்லாமல் போயிடுச்சுப்பா. அந்த பையன் அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டாப்புலையா, அந்த விஐபி மகன். அதனால் அவர் அந்த வேலை எனக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. நாளைக்கு ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாரு. சொன்னேன்லடா, சந்திராசிரமம் 2 நாள் கழியட்டும்னு. 2.5 நாள் கழிஞ்சது. உனக்கும் ஆண்டவன் கண்டரம்தான். இதாண்டா, இவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மனசு அவசரப்பட்டுறக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆல் த பெஸ்ட் மகனே. தேங்க்யூடா. என்னடா பெத்தாப்பினா டா போட்டு கூப்பிடுத? டேடி யசூரிக்கு டான்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஓகே ஷோ. என்னப்பா நல்ல நேரமா சோங்க? சன்னை சுருக்கி சோன்னு சொன்னேன்டா.